இங்க இருக்கிறவ சாதாரணமானவள் அல்ல. மாலி கபூர் படையெடுத்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தான். எல்லா சிலைகளையும் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் எல்லாத்தையும் கவர்ந்துக்கிட்டு போனான். எல்லாத்தையும் அவன் கொள்ளையடிச்சிட்டு போறானேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் நாகர்கோயிலை தாண்டி அந்த கேரளா பார்டரில் கொண்டு போய் எல்லா சிலைகளையும் புதைச்சி வச்சாங்க, இவன் தூக்கிட்டு போயிடுவான்னு. இன்னைக்கும் தோண்டும் போது அங்கே அந்த சிலை கிடைச்சது, இங்கே எந்த சிலை கிடைச்சதுன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் அன்னைக்கே புதையுண்ட சிலைகள். ஏன் நாயக்க மன்னருடைய காலத்தில் குளத்தை தோண்டும் போது தானே முக்குருணி விநாயகரே கிடைச்சாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சாங்க அவனுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் அவனுக்கு ஒருத்தர் செய்தி கொடுத்தான், இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை மரகத கல், மிகவும் விலையுயர்ந்த கல் என்று சொன்ன உடனே அதை தூக்குவதற்காக அவன் வரப்போகிறான் என்று தெரிந்து கொண்டு ஒற்றர்கள் மூலமாக தெரிந்த உடனே இந்த 5 சிவாச்சாரியார்களும் ஒன்றா சேர்ந்து அம்பாள் உள்ள இருக்கிற வெளியே ஒரு பெரிய கல் சிலையை எழுப்பினாங்க. சிவனை உடைச்சு போட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதை ஒரு கிழிக்கூண்டு போல மாற்றி மேலே மண்ணள்ளி போட்டு அதை மறைத்து வைத்திருந்தார்கள். அது இன்னைக்கும் சிதலமடைந்த நிலையில பொற்றாமரை குளத்தினுடைய அருகிலே இருக்கிறது. வந்து பார்த்தா கல்லுக்கு முன்னாடி இன்னொரு மீனாட்சி சிலை இருந்தது. அவன் பாட்டுக்கு போயிட்டான், இது மரகதம் இல்லைன்னு உடைச்சு போட்டு போயிட்டான். பல ஆண்டுகளாக இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பூஜையே இல்லை. கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் பூஜை இல்லை. 48 ஆண்டுகள் கழிச்சே நாயக்கர்களுடைய காலம் வந்தபோது அவர்கள் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பூஜையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மீனாட்சி சிலை செய்யணும். அந்த மீனாட்சி சிலையை ஸ்தபதி செய்கின்ற பொழுது ஒரு நாள் கை நல்லா இருக்கும், அடுத்த நாள் கை ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். ஒரு நாள் கால் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கால் வேற பக்கம் திரும்பி இருக்கும். எத்தனை முறை முயன்றோ சிலையே செய்ய முடியல. அந்த ஸ்தபதியினுடைய கனவுல போய் அன்னை மீனாட்சி சொன்னாள், அப்பா நான் இங்கே தானப்பா இருக்கேன், என்னை பழையபடி ஏன்பா நீ சிலையா செதுக்கிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து மன்னர்களிடம் சொல்லி அது உண்மைதான். இந்த 5 சிவாச்சாரியார்ல 4 பேர் மாண்டு போனார்கள், ஒருத்தர் மட்டும் வயோதிகர். அவர் வந்து சொன்னார், மீனாட்சி இங்கே தான் இருக்கா, அவன் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்கள் தான் என்ன செஞ்சோம், கல்லை வச்சு மீனாட்சியை உள்ள வச்சிருக்கோன்னு அந்த மீனாட்சியினுடைய ஸ்தலத்திற்குள்ளே அந்த கல்லை விலக்கி கொண்டு அழைத்து போன போது 48 ஆண்டுகள் பூஜை இல்லாம இருந்த இடம் உள்ளே அழைத்து சென்ற போது அம்மையினுடைய கழுத்தில் கிடந்த சந்தன மாலை வாடாமல் இருந்ததாம். தீபம் எரிந்து கொண்டே இருந்ததாம். தீபம் எரிந்து கொண்டே இருந்ததா. அதை போல அந்த சிவனுடைய ஸ்தலத்திலையும் அந்த சந்தன மாலை அப்ப போட்ட மாலை மாதிரி இருந்தது. அப்பேற்பட்ட ஸ்தலம். எல்லாரும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில இருந்து நம்மெல்லாம் காசிக்கு போறோம் எல்லார்ட்டையும் சொல்லுவோமே, வடநாட்டுக்காரங்க போறா, நாங்க மீனாட்சி கோயிலுக்கு போறோம், நாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிற நாம யாரும் தினமும் போய் அம்பாளை பார்க்கறது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டத்தோட போறவங்க இருக்கீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. திருச்செந்தூர்லேயே இருக்கிறவங்க கோயிலுக்கு போக மாட்டான், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் என்னப்பா கொடுத்து வச்சவங்க தினமும் முருகனை பார்த்துருவீங்க, யாருக்கு போக நேரம் இருக்கு? அப்படி இந்த மீனாட்சி எல்லாம் தினமும் பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். அவ்வளவு பிரசித்தி பெற்றவள்.